JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. ஆரா சக்தி ஆராக்தி ஆரத்தி ஐயா ஆரத்தி நம்ம தூய சக்தியா ஐயா இப்ப போட்டுருவாங்க கோர சக்தி அதான் நிறைய போட்டுருவாங்க போதுமான சக்தி போதுமான சக்தியா இருக்கு இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க பியூட்டிஃபுல்லா எஸ் எஸ் யாரு நாங்க பியூட்டிஃபுல்லா இல்லாம ஒரு மாதிரி இவங்க வந்து சக்தியோட பேர். இது இவங்க பாரு அப்படி இல்லை, சக்தியோட அண்ணனோட பேர். சக்தியோட அண்ணனோட பேர். நீங்க எது இருந்தாலும் சக்தியோட சம்மந்தம் இல்லாம நடக்கு. என் கேரக்டர் பேர் வந்தனா. ஸோ வந்தனா வந்தன்னா நீ டக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிட்டுங்க என்ன அடுத்த ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தூள்பேட்டில் வர மாதிரி அடுத்து ஏன்னா இவங்க மாசாணியா மாற ஆமா தெரியல. ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. என்னோட கேரக்டர் வந்து அழகிய தமிழ் மகன் மாதிரி விஷன் முன்னாடி என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு, யார் அந்த கிரைம் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே வந்து ஐ மீன் இன்ஸ்டெட் ஆஃப் போலீஸ் ஐம் a போலீஸ் in that character. பட் இருந்தாலுமே லாஜிக்காவும் சரி ப்ளஸ் ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலி ஜூன் 19 படம் வரதுன்னு இவங்க தான் சொன்னாங்களே. மேம் நீங்க இன்டர்வியூல இருக்கீங்களா மேம்? இப்போ ஜஸ்ட் என்டர் ஆனது. என்ன சொல்லுங்க? எதுவும் இல்லை, மோஸ்டா எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரொமோஷன்ஸ். இன்னைக்கா? இல்ல இன்னைக்கு இல்ல, ஜென்ரலாவே அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆமா அப்படிதானே. இல்ல உங்க டேட்ஸ் கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஆமா உங்க டேட்ஸுக்காக அதுல நிறைய குழப்பம் போய் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிலீஸ் தள்ளுற மாதிரி இருக்கு. ரிலீஸ் தள்ளுற மாதிரியா? ஆமா. ஐயோ ஆனா நம்ம இவ்ளோ பண்ணதெல்லாம் இப்ப எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. ரெண்டு கண்ணு பத்த மாட்டேங்குது ஐயா. ஆமாங்கய்யா. நான் எங்களுக்கும் வந்து ஒரு ஃபோன் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லா ஃபோன்லயும் உங்களோட இன்டர்வியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா ஆமா, பெரிய விஷயமா இருக்கு. ஃபோனு டிவி ஃப்ளைட்ல போனா கூட இப்போ அங்க ஸ்ட்ரீம் பண்றாங்கன்ற மாதிரி. Oh my God. எஸ் நானும் எனக்கும் இந்த லொஜக் முஜக் பஜக் ஐயா. அதுதான், அதுக்காக தான் இந்த லீடு. சூப்பர் சூப்பர் கரெக்ட்டா நீங்க எதிர்பார்த்த அந்த வேவ்ல இருந்து புடிச்சு கரெக்ட்டா இருக்கீங்க. பெர்ஃபெக்ட். பயங்கரமா இருக்கு. ஒரு ஆங்கர் நோஸ் ஆங்கர் எஸ் ஆஃப் கோர்ஸ் அப்கமிங் ஆங்கர். நீங்க நோன் ஆங்கர். நூறுசாமியில் அண்ணன் தம்பிங்க ப்ரோ படத்துல. ஆமா அப்படி வேவ்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா சண்டை போட்டுக்கிறீங்க அடிச்சிட்டீங்க. எஸ் அது படத்தெல்லாம் படத்துக்கு படத்துக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி முன்னாடி ஒரே கட்டிப்படுத்தல் தான். ஒரே தட்டுல கட்ல ஒரே கட்டில என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். ஒரே கட்டில சாப்பிடுவோம். கட்டில்னா தூங்க மட்டும் தான் செய்வோமா? கட்டில சாப்பிடுவோம். என்ன மறுக்கிறேன்? அண்ணன் சாரி, அவர் தான் அண்ணன் எனக்கு படத்துல. இல்ல கட்டில சாப்பிடுறீங்கன்னு டக்கு டக்குன்னு எல்லாரும் கட் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. என்னடா பண்றாங்க? நான் வந்து சரி ஓகே இது பண்ணலாம் ஒரு மாதிரியா தான் போகும். பட் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பலாம் பழகல. ஷூட்டிங்லாம் முன்னாடி பாப்போம் போவோம், பட் ரொம்பலாம் கூட பேசிக்கிட்டது இல்லை. திங்க் அந்த கள்ளக்குறிச்சியில 2 மாசம் ஒன்னா போட்டாங்க. எங்களை போட்டதுல இருந்து பயங்கரமா வேவ் லெங்க். சக்தினா எனக்கு வந்து சக்தி யாராச்சும் பேர் சொன்னாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். அப்படி ஏன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சக்தி. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் அது அது வந்து யார் சக்தி கூட பேசினாலும் எல்லாருக்கும் சக்தி கூட நெருக்கமா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு வராது. ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மட்டும் பேசுறது, ஒரு சில ஆட்கள்கிட்ட பேசாம ஒரு பவுண்டரி மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் சக்தி எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணு. அண்ட் பேசும்போது எனர்ஜி வரும் ஆக்சுவலா சக்தி கிட்ட இருந்து. அண்ட் அப்படிப்பட்ட எனர்ஜி எனக்கும் வந்திருக்கிறது. ஆரா சக்தி ஆராக்தி ஆரத்தி ஆரத்தி நம்ம தூய சக்தியா ஐயா இப்ப போட்டுருவாங்க கோர சக்தி அதான் நிறைய போட்டுருவாங்க. போதுமான சக்தி போதுமான சக்தியா இருக்கு. இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க பியூட்டிஃபுல்லா. எஸ் எஸ் யாரு நாங்க பியூட்டிஃபுல்லா இல்லாம ஒரு மாதிரி. இவங்க வந்து சக்தியோட பேர். இவங்க வந்து சக்தியோட தம்பியோட பேர். சாரி எல்லாருமே சக்தியோட தம்பினே சொல்லிருச்சு. ஓகே ஓகே. சோ உங்க பேரு இது இவங்க பேரு. அப்படி இல்ல, சக்தியோட அண்ணனோட பேர். சக்தியோட அண்ணனோட பேர். நீங்க எது இருந்தாலும் சக்தியோட சம்பந்தம் இல்லாம நடக்காது. ஓகே. படத்துல சக்திக்கே சம்பந்தம். தள்ள போட்ட ரோலுங்க 2 பேருமே. ரோல் இஸ் லைக் என்னோட ரோல் நூறுசாமியில பாத்தீங்கன்னா ஒரு
லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு அதுக்காக அப்சஷன் படம்ன்ற மாதிரி இல்ல பயங்கரமா இருக்கு, கொடூரமா இருக்குங்க அது. படத்துல வந்து லைக் ஒரு அது ஒரு வேற ட்ராக்ல போயிட்டு இருந்தா இது ஒரு தனியா ஒரு வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டப்பனான ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, கியூட்டா ஒரு அப்படியே ஒரு கேரக்டர் தான். கடைசியில பையன் கிடைச்சாரா? அது நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். எஸ், 100 சாமி பாருங்க, சந்தோஷமா இருங்க. நிறைய திருப்பு முனைகள் இருக்கும். ஆமா, அதுலதான் தெரியும். பட் ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல அது ரொம்ப நல்ல ஹாப்பனிங்கா அது பார்க்கும்போது பா ஒரு பையனுக்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறாளேப்பா இந்த பொண்ணுன்ற மாதிரி இருக்கும். அது வந்து பண்ணிப்பான் அப்பலாம் இல்ல. நோ இன் குட் டர்ம்ஸ். அதாவது எல்லாரும் ஹார்ம் பண்ணுவாங்க. இல்ல இப்போ பழைய லவ் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா சசி சார் வந்து அவரோட லவ் ட்ராக் தனி மேஜிக். அம்மாவோட பையன் லவ் அது ஒண்ணு, சிவப்பு மஞ்சள் பச்சையில அந்த சிஸ்டர். பட் இதுல வந்து அதுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவும் ரைட்டிங்கும் பயங்கரமா இருக்கும். எங்கேயுமே முக சுளிக்கிற அளவுல இல்லாம இன் ப்ராப்பர் வே ரியாலிட்டியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. எஸ், ஆமா, அது போட்டுருவாங்க. சொல்லுங்க. என் கேரக்டர் பேர் வந்தனா. ஸோ வந்தனா. ஸோ யா, அஜய்க்கும் எனக்கும் மெயின்லி வித் அஜய் தான் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இட்ஸ் லைக் யூடியூப் ஃபேமிலி மாதிரி. எனக்கு என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா ஒரு போர்ஷன்ல வருவாரு. ஸோ நல்ல நாங்கள் கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஃபேமிலியா இருக்கோம். ஸோ யா, பண்ணிட்டு அம்மாவை டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு இல்ல கல்யாணம் இல்ல அதுதான் தம்பி இருக்காப்ல. தம்பி பேரு அவங்க ஒரு யூடியூப் ஃபேமிலி வச்சிருக்க ஒரு ஃபேமிலி அவங்க. ஓ ஹாய் गाइस அந்த மாதிரி எஸ் ப்ளாக் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? ஆமா, யூடியூபர்ஸ் கொண்டாடும் படம் ஒரு படமாக இது இருக்கும். ஓகே. ஆமா, அது வேணுமா அது இருக்கு, இது வேணுமா இது இருக்கு. என்ன கேக்குறீங்க? 100 சாமில 100 வெரைட்டி இருக்கு. 100 வெரைட்டி இருக்கு. ஆமா. அண்ட் அந்த டைட்டிலே வந்து நம்ம பிச்சைக்காரனை பார்த்துருப்போம். அது பாட்டாவே வந்திருக்கும். லைக் வந்து அம்மாவை அப்படி செலிப்ரேட் பண்ணணும், அம்மாவுக்கு இஸ் ஈக்குவல் டு சாமிடா அப்படின்னு. ஆனா இங்கே பார்த்தா அவங்க மனுஷிடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. 40 ஆனாலும் சரி 50 ஆனாலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி. 100 சாமின்னு சொல்லிட்டு அவங்கள சிலையாக்கிறாம அவங்கள மனுஷியா, ரத்தத்தோட ரத்தமா, சதையோட சதையா. நான் சொன்னது இல்ல, சசிதர் வந்து அப்படியா? நமக்கு அந்த மாதிரி அழுத்த திருத்தமா யோசிக்க வராது இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு அவர் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு, அதை வந்து எடுத்தும் காமிச்சிருக்காரு. அப்படிங்கிற போது இந்த மாதிரி விட்ட ஒரு உணர்வை வந்து எல்லார்ட்டும் சொல்றது ஒண்ணு, ஆனா புரிய வைக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது இந்த படத்தை ரொம்ப அழகா சரி பண்ணி அதை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. பட் நான் வந்து இப்போ நம்ம இப்போ இங்க இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போ கிரிஞ்சா பூமரா பாக்குறாங்க இல்லையா? நம்ம ஒரு தத்துவத்தை சொன்னாலோ இல்லைன்னா பேசிக்கா ஒரு நல்லது பண்றதுக்காக ஒரு மெசேஜ் சொன்னாலும் எல்லாம் பூமரா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் திரும்ப லைஃப்க்கு வருது, திரும்பவும் அவங்களால பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியா அந்த படம் இருக்குன்ற போது அது பெரிய சந்தோஷமா. வழி எஸ், இது வழி ஒரு பாதையா இந்த மாதிரிப்பட்ட ஃபீலிங்ஸ், இந்த மாதிரிப்பட்ட தாட் ப்ராசஸ் கூட திரும்ப இந்த ஜென்ரேஷன்ல கடந்து வர முடியறதுக்கான வாய்ப்பு இந்த படம் மூலியமா இருக்குன்ற போது நல்ல விஷயம். இப்போ நிறைய விஷயத்த நார்மலைஸ் பண்ணல, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பாத்துக்கலாம், அது அப்படிதான் அப்படின்னு இல்லாம அந்த எமோஷனையும் அந்த பெயினையும் இப்போ ஒருத்தவங்களோட விருப்பம் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்க தான் நிறைய பேர் அதை கொண்டாடுறாங்க இல்லையா? அது இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தை நம்ம புரிய கூடாது. அவங்களுக்கு எப்போ புரியுதோ அதை வெளிக்காட்டுவாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து இது கொடுக்கும் இன் ப்ராப்பர் வே. அது ஆக்சுவலி நரேஷன்லயும் சரி ஒர்க் ஷாப்லயும் சரி சசி சார் எப்படி சொன்னாரா, இது நான் என்னோட விஷன்ல நான் எழுதியிருக்கேன், என்னோட வேர்ட்ஸ், இதை நீ உள்வாங்கிட்டு உனக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, எனக்கு அதை பேசு அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த ஃப்ரீடம் சீரியஸ்லி வந்து நான் இப்பதான் என்னோட 3வது படம். பட் அவர் எதிர்பார்த்தனா எனக்கு நீ பேசு, இட்ஸ் a ரியல் ஸ்டோரி. ஆமா, எனக்குள்ள தோன்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் இந்த படம் இருக்கும் எல்லார்கிட்டயுமே. ஸோ அது இன்னும் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. நீ டக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க என்ன அடுத்த ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி, தூள்பேட்டில் வர மாதிரி அடுத்து. ஏன்னா இவங்க ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க, ஒரு கேரக்டர் பண்ணிப்பாங்க தூள்பேட்டையில. கண்ணை மூடி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட் வர போகுது அப்படின்ற மாதிரிலாம். சோ கொஞ்சம் ரைட்டா ஒரு 10 நிமிஷம் கொடுத்தானா வெப் சீரிஸ் மாசாணி வந்து எனக்கு வந்து ஒரு விஷன் தெரியும். லைக் அதுல என்னோட கேரக்டர் வந்து அழகிய தமிழ் மகன் மாதிரி விஷன், முன்னாடி என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு, யார் அங்க கிரைம் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே வந்து ஐ மீன் instead of police, I'm a police in that character. But இருந்தாலுமே லாஜிக்காவும் சரி ப்ளஸ் ஆமா ஃபீமேல் மார்க்கெட் கரெக்ட். ஆக்சுவலி ஜூன் 9 படம் வரது நீங்க தான் சொன்னாங்களே.
ஷூட்டிங் அப்படியே சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ ஜூன் 19 வர மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா? சார் நான் மீன ராசிங்க. ஆமால ராசிங்க. இந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் எப்படி போச்சுங்க உங்களுக்கு? இப்ப இல்ல ஐயா அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் இல்ல யாருக்கு 6 மாசம் இல்ல இந்த ஜான் டு இந்த ஜூன் எப்படி போச்சு? ஏன்னா எல்லாரும் நல்லா போச்சு. ஆமா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே போயிருக்குல்ல. ஸோ அதான் எப்படி பிளான் பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் 6 months ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து சீக்கிரம் முடிஞ்ச ஃபீல் தான். எப்போ தான் ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள கேக் முன்னாடிலாம் கேக்லாம் வெட்டவே இல்லை. சென்னையில் ஒரு நாள் ஷூட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி போனோம். ஆமாம், சென்னையில் இப்போ அஜய் வச்சு சில சீக்வன்ஸ் நடந்துச்சு, எனக்கு ஒரு சீன் நடந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் கள்ளக்குறிச்சியில் ஒரு 2 months. அந்த கள்ளக்குறிச்சி தான் எங்களோட ஹோம் டவுனா இருந்துச்சு ஒரு 2 மாசத்துக்கு. ஐயோ அழகான ஒரு சூப்பர். கள்ளக்குறிச்சி டவுனு. கள்ளக்குறிச்சியில இருந்து சங்கராபுரம் அங்கதான் நாங்க தங்கணும். சங்கராபுரத்துல இருந்து உள்ள போனா வளையாம் கிராமம். அது ஒரு கிராமம். ஐயோ ஃபர்ஸ்ட் எல்லாம் உட்காந்து ஊர்ல பேசி நம்ம இத்தனை நாளா சிட்டி லைஃப் நான் பழகிருக்கேன். அதுக்கு அந்த பெருசா அனுபவம் இல்லை. சின்ன வயசுல போனது திருப்பதியை தாண்டி ஏதோ ஒரு ஊரு. பட் திரும்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போய் வாழ போறோம். எப்படி கஷ்டப்பட போறோம்? கஷ்டப்படாதான் போறோமா? என்ன பண்ண போறோம் தெரியல. சிக்னல் இருக்காது, நைட்டு ரெஸ்டாரண்ட் இருக்காது. ஆனா அங்க போனா நிம்மதி ரெண்டது நான் கத்துக்கிட்டேன். இது 4 நாள் மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல். லைஃப் ஸ்டைல மாத்தி விட்டுருது. நீங்க காலை சீக்கிரமா எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நைட்டு சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க, பார்த்து அளவா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கூட கிடையாது. ரொம்ப ஆனா இருக்கிற ஆப்ஷன்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். ஏன் முடி மாறிடுச்சு, தோல் மாறிடுச்சு, வெயிட்டும் கம்மி பண்ணிட்டேன். அப்படி ஹெல்த்தியா வாழ முடிஞ்ச ஒரு இடம். நிம்மதி பிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. ப்ளஸ் அந்த ஊர் மக்கள் வந்து அப்படி கவனிச்சாங்க எங்களை. வளையாம்பட்டி கிட்டத்தட்ட அவங்க வீடு மாதிரி. எங்க போனாலும் ஊர்ல வந்து நாங்க இருந்தது தெரிஞ்சது. ஷூட்டிங் அந்த தெரிஞ்சிடும் இல்லையா வழக்கமா. எங்க போனாலும் ரொம்ப வரவேற்று எல்லாரையும் அடையாளம் படுத்தி தன்னுடைய குடும்பமா கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்னா ஊரே அடங்கிடும். ஊரே இப்போ ஷூட்டிங் ஒரு சீன் நடக்க போதுன்னா சார் சைலன்ஸ் வர ஊரே அமைதியாயிரும். வளையாம்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல. ஸோ அப்படிங்கிற ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வந்து இந்த 100 சாமி படம் கொடுத்துச்சுன்ற விஷயத்துல எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி கிடைக்காத வாய்ப்பும் எனக்கு இருக்காது. 100 சாமி படம் வந்து டீம்ல இருக்கிற 100 பேர் சம்மந்தப்பட்ட படம் இல்லை, பல கோடி மக்கள் சம்மந்தப்பட்டு அவங்க ஒத்துழைச்சதுனாலதான் இந்த 100 சாமி வந்து நல்லபடியா வந்திருக்கு. எப்படியா பேசிட்டு இருக்கும் போது யோசிச்சு ஒண்ணு போறீங்க. வேற மாதிரி அந்த சேர் தான் மாறி இருக்கு. அந்த 100 சாமியில ஒரு சாமி வந்து ஒரு சாமி. ஆமா ஆமா ஓகே. நம்ம 3 பேர் பேசிட்டு இருக்கோம்ல, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஏதாவது பேச வைங்க. அவங்க வெயிட் பண்றாங்க டைம் பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு ஸ்பாயிலர் சொல்லுங்க. அப்படியே பிளாஸ்ட் ஆயிட்டோம். இல்லைங்க சொல்லுங்க. லைக் விஜயாண்டி சார் கூட நடிச்சிருப்பீங்க, சுவாசிகா அவங்க கூட நடிச்சிருப்பீங்க. காம்பினேஷன் இருக்கா? கிளைமேக்ஸ்ல எல்லாருமே சேர்ந்து இருக்கு. ஒரு ஒரு கருத்து கள்ளக்குறிச்சி. அப்பதான் நாங்களும் ஆக்சுவலி நாங்க எல்லாம் எங்களோட போர்ஷன் சிட்டி அந்த மாதிரி. ஸோ வி காட் டு கோ டு கள்ளக்குறிச்சி. அந்த ஒரு டைம்ல 3-4 days அங்கே கள்ளக்குறிச்சி பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்பதான் விஜயானி சாரோடையும் சுவாசிகா மேமோடையும் எல்லாம் காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் விச் இஸ் கிரேட். என்னன்னா அவர் மட்டும் இல்லை, ஸோ கிளைமேக்ஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் சேர்ந்து ஆக்சுவலி வெரி பிக் சீன். அப்போ அது ஒரு ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சசி சார் அவர் பற்றி சொன்னா இட் இஸ் அ கிரேட் லேர்னிங். ஒரு ஃபன்னா ஒரு கேம் போலாமா? இது வந்து ஏடாகுடம் செக்மெண்ட் பேரே ஏடாகுடம் தான். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஏடாகுடம். ஓகேவா? கரெக்டான ஆட்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா 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 கரெக்டா தான் இருக்கும் போது ஸ்டோன் பேப்பர் சிசர் போட போறோம். போட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த போறேன். ஓகே, நீங்க ஸ்டோனை முன்னாடியே போடும் போதே தெரிஞ்சிருச்சு. ரெடியா? ரெடி. ஸ்டோன் பேப்பர் சிசர். அப்படியே இருங்க. ஐயோ யூ கேன் மாசா நீங்க பாருங்க, அவங்க பிரெடிக்ட் பண்றாங்க எல்லாத்தையும். இல்ல பிரச்சனை இல்ல. ஆமா நீங்க மட்டும் கை கீழ வச்சிருங்க. நம்ம மட்டும் என்ன பண்ணலாம்? இல்ல ஓடி போயிடலாம். இல்ல நான் தான் எனக்கு கூட தான். நீங்க ஆமா உடைச்சிட்டாங்க. ஆமா உடைக்கணும் தான். பட் 3 பேரும் மாட்டிக்கிட்டோம். அவங்க தப்பிச்சிட்டாங்க. நான் கேட்க போறத வந்துட்டு நீங்க 3 பேர் பண்ணிதான் ஆகணும். ஆக்சுவலா அவங்க என்ன வந்து அடிக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே அப்படியே அது டிரா ஆன மாதிரி தானே. நீங்க எப்படி வச்சீங்க? நான் பார்த்தேன். இல்ல 3 பேரும் சீசன் வச்சாங்களா? நான் இன்னைக்கு இருந்து சுகர் கட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்காக எடுத்து வச்சேன். இதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. ரைட், ஓகேவா? ஸோ 3 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி யாருக்கோ சம்மந்தமே கால் பண்ணிட்டு
லபா தபன் கத்த போறீங்க, என்ன இல்ல, ஒரு 40 செகண்ட்ஸ் கத்திட்டு போனை கட் பண்ணுங்க. அடுத்து அப்படியே அடுத்து 2 பேருக்கு வரும். ஓகே, ஸ்பீக்கர்ல போட்டுக்கோங்க. கெட்ட வார்த்தை எல்லாம் ஓகேவா? என்ன வேணா போட்டுக்கோங்க. பொதுவாவே வராது ஐயா, கேட்ட வார்த்தை தான் சொல்லுவோம், பார்த்து கெட்ட வார்த்தைகள் வராது. ஒரு சாமி. ஓகே, எதுவுமே இல்ல, போனை பண்ணிட்டு கத்திட்டு கட் பண்ணிடணும், எதுவுமே பேசக்கூடாது. ஓகே, இவன் வந்து இந்த இப்போ பூக்கிலையும் ஒரு ரோல் பண்ணா, டிராகன் படத்தையும் ஒரு ரோல், அர்ஷத் கான் அவரை இன்ட்ரோ பண்ணுவான், தங்க பிரகாஷ் சொல்லிட்டு. ஓகே ஓகே, அவனுக்கு தான் பண்ண போறோம். ஏன்னா அவன் 4-5 மிஸ் கால் கொடுத்துருக்கான். வணக்கம்லாம் இருக்கணும். டேய், நான் தான் இன்டர்வியூ வந்திருக்கேன்னு சொல்றேன், சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நேத்தும் கால் பண்ணேன், படத்துக்கும் வரேன்னு சொன்னா வரவும் இல்லை. நீ பாருங்க, திருச்சியில 2 நாள் இருக்க, சென்னையில 3 நாள் வந்துட்டு பார்க்கவானா என்னால சுத்தமா புரியல. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரியா, வெளில கூட்டுன்னு போகணும். சிரிக்காதடா, சத்தியமா செம்ம காண்டாகுது. நேத்து அந்த பொண்ணு ஏதோ படத்தை கூட்டு போக சொன்னா, நீ இல்ல யூடியூப்லயே நீ நடிச்ச ஆடை பாருன்னு சொல்லியிருக்கியா. எனக்கு செம்ம காண்டாகுது, சீரியஸா சொல்றேன். பாரு, கால் பண்ணாத, இங்க பாரு இன்டர்வியூல இருக்கேன் சரியா. நீங்க நல்ல படம்லாம் பண்ணிட்டீங்க பிரதர், நாங்களும் இப்பதான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம். சும்மா இஷ்டத்துக்குன்னு பேசாதீங்க பிரதர். நாங்க கலைப்படம் பண்ணுவோம், நல்ல படம் பண்ணுவோம், புகைப்படம் பண்ணுவோம். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இன்னொரு 1/2 hour கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க வைங்க பிரதர், தேவையில்லாத வேலை உங்களுக்கு வைங்க. அவ்வளவுதான். ஐயா, நீங்க வந்து ஏதோ சரியா கொடுத்தீங்க. அங்கேயே ஒரு போடு, இங்கே ஒரு போடு. நீங்க விஜயாண்டி அவர்களுக்கு கால் பண்ணி, யாரையோ விஜயாண்டி அவர்களா இல்ல யாருன்னு தேடிட்டு இருக்கேன். ஐயா, சுவாசிக்க நான் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் இன்டர்வியூ இல்ல, நான் கிளம்பிட்டேன், உங்க ஃபுட்டு அவங்க கிட்டே பேசலாம். சுவாசிக்க மேம். மேம், நீங்க இன்டர்வியூல இருக்கீங்களா மேம்? இப்ப ஜஸ்ட் என்டர் ஆனது. என்ன சொல்லுங்க. எதுவும் இல்ல, மோஸ்டா எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரமோஷன்ஸ். இன்னைக்கா? இல்ல இன்னைக்கு இல்ல, ஜெனரலாவே அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆமா, அப்படிதானே? இல்ல, உங்க டேட்ஸ் கொடுத்துருந்தீங்க இல்லையா, உங்க டேட்ஸுக்காக அது நிறைய குழப்பம் போய் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிலீஸ் தள்ளுற மாதிரி இருக்கு. ரிலீஸ் தள்ளுற மாதிரியா? ஆமா. ஐயோ, ஆனா நம்ம இவ்ளோ பண்ணதெல்லாம் இப்ப எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. ஏய் அஜய், நீ உண்மை சொல்லு, நான் இன்டர்வியூல இருக்கேன், அப்ப இது இப்ப கேன்சல் பண்ணல. இல்ல, இன்னைக்கு நடக்குது நடக்கும், நாளைக்குல இருந்து சொல்றேன். ஏன்னா அது வந்து எப்படின்னா அப்படிதான், என்ன பண்றது, வேற வழி. சரி, நானும் இப்போ தெரியல, நான் கடவுள பேசிட்டு இருந்தேன் உங்க கிட்ட அது ரூம்ல. அதுதான் சொல்றேன். அப்ப சசி சார் இப்ப என் கூட தான் இருக்கு. யார்ட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, இதை வந்து அனுப்பிச்சிருவாங்க. இங்க நான் இந்த மாதிரி கூப்பிட்டு பிராங்க் பண்ண சொன்னாங்களா? காமெடியா? படம் ரிலீஸ் ஆகுது தள்ளி போகுதுன்ற காமெடியா மேம் இருக்கு உங்களுக்கு? அது இல்ல, நீ பண்றது காமெடி தான் எனக்கு தெரியும். அவங்க ஆக்டர் இல்லையா, ஒரு மோசமான ஆக்டர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். இங்க நான் பக்கத்து ரூம்ல தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருக்கேன். அப்படியே மேம், எல்லாருக்கும் அப்படியே ஹாய் சொல்லிருக்கேன். எங்க இருக்கு? எங்க பக்கத்து ரூம்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? ஹாய். உங்க மனசு தோணுது பேசுங்க. மனசு தொடர்ந்து பேசுறோம். எனக்கு என்ன மனசுக்கு தோணும், எனக்கு பக்கு பக்குன்னு ஹார்ட் பீட் ஒரு வாட்டி இல்ல, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு ஆசையா நான் இங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் சொன்னா நான் என்ன பண்றது? நூறுசாமின்றது இப்ப என்னையும் சக்தியும் தாண்டி நூறுசாமி அவங்க குழந்தையா மாறிடுச்சு. ஆமா, கரெக்ட். எல்லாரும் எனக்கு இப்ப எல்லாவரை விட நூறுசாமி தான் முக்கியம். ஆனா பாத்தீங்கன்னா போன்ல கூட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நீங்க போன்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? அந்த அளவுக்கு டெடிகேட்டடா காலர் இன்டர்வியூ. இது நீங்க பிராங்க் பண்றதா? ஓ, அதாவது பிராங்க் கால்ல அவங்க ஆங்கர் சொல்லி இருப்பாங்க, யாருக்கோ ஃபோன் பண்ணி இது சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, என்ன சார் கூப்பிட சொன்னாங்க. சார் கூப்பிட்ட செருப்பு கிட்ட அடிப்பாரு நீ. அதுக்காக என்ன கூப்பிட்டு அதுக்காக உங்களை கூப்பிட்டேன். நீங்க பரவாயில்ல, நீங்க அடிச்சா கூட கொஞ்சம் தாங்கிப்பேன். ஆனா நான் உண்மையிலே இந்த இதுக்கெல்லாம் அடிக்கிறது மாதிரி நிலைமையில இல்ல. நான் அழுது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிருப்பேன். சரிங்க மேம், டன் மேம். ஓகே, டன். இன்டர்வியூ முடிச்சு நல்லா இன்டர்வியூ பண்ணுங்க என்னோட மக்களே. थैंक यू மக்களே. சரிங்க மேம், சரி, பை. பா, சோ ஸ்வீட். பெரிய விஷயம்பா. பக்கத்து ரூம்ல இருந்து இன்டர்வியூ கொடுக்குறவங்களை வந்து நீங்க பகிரங்கமா கொடுத்துருக்கும் போது போன் எடுத்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த ரூம் இங்கே ஒரு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னமா பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா பக்கத்து ரூம் இன்டர்வியூ கொடுத்துட்டு. நைஸ். நூறுசாமி எப்பேற்பட்ட ஒரு படம் ஐயா.
கோரா வந்து ஒரு அம்மாவோட அந்த அஃபெக்ஷன் அண்ட் பேஸ் பண்ணி இருந்தாலுமே நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல்னா லைக் எந்த அளவுக்கு அந்த எமோஷனுக்கான வேல்யூ இல்லை ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா நாங்கள் படம் ஃபுல்லாக நான் பாஸ்கர் அவங்களாம் இருக்கும்போது அப்படி பாஸ்கர் ஆமா கேரக்டர் இறங்கிட்டோம் சாரி பாஸ்கர் விவேக் ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு காமெடியும் இல்லை செம்மையா இருக்கு. ஏன்னா நம்ம ஜென்சன் அண்ணா இருக்காரு, பாஜி சக்திவேல் சார், அப்புறம் கருணா சாரோட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு அவர் தான் வந்து எங்களுக்கு மாமாவா பண்ணியிருக்காரு. அம்மா செல்வினா ஆமா அண்ணன். ஸோ எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காமெடியான ஒரு பேண்டர் அண்ட் வைலன்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸ் அண்ட் நான் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணதான் விஜயானி சாருக்கும் சுவாசிகா மேம்குள்ள இருந்த அந்த கெமிஸ்ட்ரி. விஜயானி சார் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூல எப்படி ஒரு வெள்ளந்தியா ஒரு பார்த்துருப்போம்ல, அதோட ப்ரோ மேக்ஸ் தான் நூறுசாமியில் ஒரு கேரக்டர். அது ரொம்ப ஒரு மாதிரி செம்ம இன்னசென்ஸாக பார்க்கவே ரொம்ப நாள் கழிச்சு விஜயானி சாரை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. சே செம்மையா இருக்காரு இல்லையே அந்த ஒரு ஸோ அதனால இது ஒரு ஹோல்சமான ஒரு மூவி, ஒரு ஹாப்பி டியர்ஸோட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எமோஷனுக்கான படம் மட்டும் இது கிடையாது, த்ரில்லர் மட்டும்கான படம் கிடையாது. இது வந்து எல்லாருமே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். சூப்பர் செம. நீங்க சாப்பிட்டு முடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா சாப்பிடுறேன். எஸ் செம கனெக்ட் பண்ணலையா? ஓ மை காட். நீங்க சொல்லுங்க. அன்பு பல விதமான அன்பு வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப தத்ரூபமா இருக்கிறதுனால படத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது ரொம்பவே நெருக்கமா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா திரும்பி போவாங்க. ஒரு ஆனந்த கண்ணீரோட, ஒரு இவர் சொன்ன மாதிரி ஆனந்த கண்ணீரோட, ஒரு மனசுல ஒரு நிறைவான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. இதுல எப்படி உங்களுக்கு காதல் கடிகள் தான் இருக்குமா? காதல் கடிதமா? காதல் கடி எல்லாம் இருக்கும். அது சொல்லுவாங்க பாருங்க. இல்ல காதல் கடினா இல்ல லவ் விஷயமா ஏதாவது கொஞ்சம் கடியா இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்படியா? நீங்க எந்த கடியை கேட்டீங்க? இல்ல லவ் பைட்லாம் இருக்குமே, அது மாதிரி ரெண்டு பேரும் இல்லங்க, ரெண்டு பேரும் காதல் பண்றீங்க, லவ் பைட் அது மாதிரி இருக்குமா? லவ் பைட்லாம் இல்ல, பைட்ஸ் வேணா இருக்கும். நான் ரொம்ப டீசென்ட்டா சொல்லிட்டேன். நீ டீசென்ட்டா சொல்றது டீசென்ட்டா கார்ல இருந்துச்சு, அதுக்கான அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. அதான் டீசென்ட்டா சொல்லிட்டேன். காதல் கடி இல்ல அந்த மாதிரி எல்லாம் காதல் கடி இல்ல, ரொம்ப வாழ்க்கை கடி. ரைட், சூப்பர்யா. லைஃப் கடி, லைஃப் யதார்த்தமான விஷயங்கள் ரொம்ப மக்கள், அதாவது குடும்ப பாங்கான படம் எங்களோட படம். குடும்பத்துல எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போற படம். சூப்பர் நைஸ். நூறுசாமி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். வெரி ஹோல்சம், வெரி ஸ்வீட்டா இருக்கும். லைக் அது பார்க்கும்போது ஐ திங்க் ஆஸ் ஆடியன்ஸ் அது பார்க்கும்போது யூ ஃபீல் வெரி கனெக்டட் ஒன்று. அப்புறம் யூ ஃபீல் ஃபார் த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. அந்த லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் ஈச் கேரக்டர் ஆக்சுவலி அது இருக்கிறதுக்கு ஒரு டெஃபினட்டிவான ஒரு ரீசன் இருக்கு, ஸ்டோரி லைன் இருக்கு. ஸோ இட் வில் பி ரொம்ப ஹோல்சமான ஒரு மூவியா இருக்கும். ஓகே, வித் லவ் மாதிரி இவங்க போயிடுவாங்க, அவங்களை தேடி இவங்க வந்துட்டு பாக்குற மாதிரி இருக்குமா? அப்படி இல்ல, அப்பெல்லாம் இருக்காதா? அது அப்படி இல்ல, நாங்க டைரக்டா பார்த்து கல்யாணம் நடக்குமா? இல்ல, கல்யாணம் அது நீங்க படம் பார்க்க தெரிஞ்சு. அது 200 சாமில நடக்கும். 200 சாமில. 200 சாமி எதுயா? 200 சாமி. ஓ மை காட். சீசன் 2 சீக்வல். சம்ம தலைவர்லாம் பாத்துக்கிங்க, அந்த வைப்ல எப்படி இருந்துச்சுங்க? சூப்பரா இருந்துச்சு. obviously சாரோட வைபே லைக் he just entered and எல்லாருமே அந்த ஒரு எக்ஸைட்டடா இருந்தா we were all like getting goosebumps. அப்ப சாரே ரொம்ப ஹாப்பியா வந்தா ஆக்சுவலி. அப்படியே வந்து இட்ஸ் லைக் அது ரொம்ப எக்ஸைட்டடா அதே டக்குன்னு யா சேம் எல்லார்கிட்டயும் என்கிட்ட பேசினாரு. ஈச் ஒன் ஆஃப் அஸ் கிட்ட ஒன் வார்த்தை சொன்னாரு என்கிட்ட. லைக் அந்த ப்ரொபோசல் சீன் அந்த சீன்ல இருந்ததுல அந்த மாதிரி எல்லாம் பேசி வெரி வெரி அது ஒரு டெஃபினட்டிவ் மெமரபிளான சர்வியலான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலி. நீங்க செகண்ட் டைம் போவீங்கன்னு நினைக்கிறேன் நூறுசாமிக்கு. ஓகே, டீமோட போங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. தொடர்ந்து ப்ரொமோஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு வெள்ளி நாயகனா, ஆமா இல்ல ஒரு வெள்ளி நாயகனா மாறிட்டு வரீங்க. தனியா வந்து இப்ப அடுத்தடுத்து மார்கனா இருக்கட்டும், பூக்கியா இருக்கட்டும், நூறுசாமியா இருக்கட்டும், விஜயாண்டி அவர்கள் கூடயே இருக்கீங்க. எப்ப தனியா எனக்கு அப்படி தனியா போய் பண்ணணுன்ற எண்ணம்லாம் எனக்கு ரொம்ப இல்லை. இத்தனை 4 படம் பண்ணிட்டோமே கூட, 5 படம் பண்ணவே கூட, வர கதை நல்லா இருக்கா, மக்கள் வந்து பார்க்கும்போது ரசிக்கும்படியா இருக்கா, சலிக்காம பார்க்க முடியுமான்றதான் என்ன நோக்கம். எனக்கு இப்போவே நிறைய படிச்சேன் ஆக்சுவலா.
மார்கன்ல இந்த பையன் இருந்தான் கூட, விஜய் ஆண்டனி புக்கிலையும் இருந்தான், நூறு சாமியும் இருக்கான். ஏன்னா அவனுக்காக வந்து இப்போ வெளியே போய் பண்ண போறான், பண்ணுவேன். சரி, கண்டிப்பா ஏதாச்சும் நல்லா வாய்ப்பு இருந்தால், நல்ல கதை இருந்தால் பண்ணதான், வெளியே பேச்சும் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு வந்து சாருடைய பண்றமே போறோமே, யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற போது பயன்படுத்தி தானே செய்யணும். ஆமா, நிறைய பேர் வாய்ப்புக்காக இயங்குறாங்க, போறாங்க, வராங்க. பட் ஒரு சில விஷயங்களுக்கு நான் பொருத்தமா இருக்கின்ற பட்சத்தில் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் எடுத்துக்கிறே தவிர இன்னொருத்தனுக்கு உள்ள விஷயத்த நான் பரிச்சை எதுவும் நான் பண்றது இல்லை. பட் இத்தனை வாய்ப்பு கிடைக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் தொடர்ந்து விஜய் ஃபிலிம் கார்பரேஷனோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பண்ணதான் செய்வேன். அண்ட் நூறுசாமினா ஐ மீன் இது வந்து 3வது படமாவே ஒரு சசிசர் படமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய வரம் யாருக்கா இருந்தாலும். எனக்கும் 3, சக்திக்கும் 3. அண்ட் அது வந்து இதுக்கு முன்னாடி பூல நடிச்ச பார்வதி மாமா இருந்தாலும் சரி, நிஜமோல் மாமா இருந்தாலும் சரி, சசிசர் படத்துக்கு மூலியமா வந்த அடையாளமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை இந்த படமும் எனக்கும் சேர்ந்து, சாருக்கும் சேர்ந்து, எல்லாத்துக்கும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குன்ற நம்பிக்கையை வச்சிருக்கேன். அண்ட் சொல்ல ஒரு கருத்தும் அப்படிப்பட்ட கருத்து தான். அதனால இந்த as a whole, as a package ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை வந்து வெளியே திரைக்கு கொண்டு வரும். ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. இன்டர்வியூவில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. போஸ்ட் லிஸ்ட்டில் நிறைய பேசுவோம், டீகோட் பண்ணி கடைசியில் சேர்ந்தீங்களா, பிரிஞ்சிங்களா, ஏதாவது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA Counseling Code 1126 near Red Hills, Chennai. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest, June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.